வந்துட்டு ஜாவா 8ல இருக்க சில ஃபீச்சர்ஸை பார்த்துருந்தோம். இதுல அடுத்து இருக்கிற ஒன் ஆஃப் த ஃபீச்சர், அதாவது பேரலல் சார்ட். இந்த சார்ட் தான் வந்து பார்க்க போறோம். ஓகே, இந்த பேரலல் சார்ட்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஜாவா 8ல தான் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஜாவா 8க்கு முன்னாடி வந்து பேரலல் சார்ட் கிடையாது. அதுக்கு முன்னாடி அப்போ என்ன சார்ட் இருந்தது அப்படின்னா, அந்த அரேஸ்ல சார்ட்ன்ற ஒரு நார்மல் அந்த மெத்தட் இருந்து அது வந்து உங்களுக்கு நார்மலா வேல்யூஸை சார்ட் பண்ணி கொடுக்கும். ஆனால் இந்த பேரலல் சார்ட் வந்து அந்த நார்மல் சார்ட்டோட எந்த விதத்துல வந்து இது டிஃப்ரெண்ட்டு, இதுல வேற அட்வான்ஸா வேற என்னென்ன விஷயம் இருக்கு, இதெல்லாம் என்னென்ன யூஸ் கேசஸ், என்ன அட்வான்டேஜஸ், என்ன இதை யூஸ் பண்றதுனால நமக்கு லிமிடேஷன்ஸ் என்னென்ன இருக்கு அப்படின்றதையும் நம்ம வந்து இந்த த்ரூ அவுட் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போறோம். ஓகே, ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன் ஆன்ல போட்டுக்கோங்க. அப்பதான் நம்மளோட வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு இன்ஸ்டன்டா நோட்டிஃபிகேஷன் வரும். நோட்டிஃபிகேஷன் வரல அப்படின்னா நம்மளோட டெலிகிராம் சேனல் லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். நீங்க அதில் ஜாயின் பண்ணினா உங்களுக்கு வந்து இன்ஸ்டன்டா அதில் அப்டேட் வந்துடும். அதே மாதிரி அந்த டெலிகிராம் சேனல் அப்படின்றது ஜஸ்ட் ஃபார் நோட்டிஃபிகேஷனுக்காக மட்டும் இல்லை. நீங்க உங்களுக்கு பர்சனலா இப்போ கமெண்ட் செக்ஷன்ல நீங்க பண்ற கமெண்ட்ஸ் உங்களுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் இல்லை நீங்க அப்போ வந்து நம்ம 1-to-1 கான்வர்சேஷன் வச்சுக்க முடியாது. ஆனா இதே ஒரு டெலிகிராம் சேனல் நம்ம 1-to-1 கான்வர்சேஷன் நம்ம வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி விஷயத்துக்காகவும் நீங்க அதை யூஸ் பண்ணிக்கலாம். அதை யூஸ் பண்ணி நிறைய பேர் டவுட்ஸ் கேட்டுட்டு இருக்காங்க, உங்களுக்கு கிளாரிஃபிகேஷன் நான் கொடுத்துட்டு இருக்கேன். ஸோ அதனால அதையும் மறக்காம செக் அவுட் பண்ணி பாருங்க. அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஓகே, ஸோ வீடியோக்குள்ள போயிடலாமா? ஓகே கைஸ். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் பேரலல் ஷார்ட்ன்றது வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத பார்த்துடலாம். ஸோ இது வந்து இட் அலோஸ் அரே டு பி ஸ்டார்டட் யூசிங் மல்டிபிள் த்ரெட்ஸ். அதாவது நார்மல் ஷார்ட்ன்ற மெத்தட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது எப்படி உங்களுக்கு இதை ஒரு அரேவை ஸ்டார்ட் பண்ணி கொடுக்கணும், நார்மல் சிங்கிள் த்ரெட்டை வச்சு உங்களுக்கு அதை ஸ்டார்ட் பண்ணி கொடுக்கும். ஓகே, ஸோ ஆனால் அதே வந்துட்டு அதான் ஷார்ட்ன்றது சிங்கிள் த்ரெட் வச்சு உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணும். பேரலல் ஷார்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மல்டிபிள் த்ரெட். ஓகே, அதாவது ஒரு அரேவை சப்டிவைட் பண்ணிக்கும், செவரல் சப் அரேஸா டிவைட் பண்ணிக்கும். ஓகே, ஸோ டிவைட் பண்ணதுக்கு அப்புறம் அதை வந்து உங்களுக்கு ஒரு அரே ஒரு சப் அரே பெரியது இல்லையா. எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ ஒரு மெயின் அரே வந்து 4 சப் அரே டிவைட் ஆகுது அப்படின்னா ஈச் சப் அரேக்கு வந்துட்டு ஒரு த்ரெட் கிரியேட் ஆகும். அப்படி வந்து உங்களுக்கு வந்து இது ப்ராசஸ். அப்போ ஒரே த்ரெட் வந்து ஒரு பெரிய அரேவை ஸ்டார்ட் பண்றதுக்கும் அதே சேம் பெரிய அரேயை வந்துட்டு மல்டிபிள் த்ரெட் வந்து ஸ்டார்ட் பண்றதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்குல்ல. ஸோ உங்களுக்கு ப்ராசஸ் ஸ்பீட் வந்து அதிகமா இருக்கும். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேரலல் ஷார்ட்ன்றது ஏன் நம்ம யூஸ் பண்ணணுன்றதுக்கான ஃபர்ஸ்ட் ரீசன். ஸோ அதே மாதிரி இப்போ டிவைட் பண்ணோம்னு பார்த்தோம் இல்லையா, இது எதை பேஸ் பண்ணி டிவைட் பண்ணோம்னா ஃபோர்க் அண்ட் ஆர் ஜாயின் அப்படின்ற ஃப்ரேம் ஒர்க் யூஸ் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அரே வந்து இது வந்து டிவைட் பண்ணும். ஓகே, ஸோ இப்போ இந்த ஃபோர்க் அண்ட் ஜாயின்ன்ற ஃப்ரேம் ஒர்க் என்ன அப்படின்றது உங்களுக்கு டீட்டெயிலாக வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க, நம்ம அதுக்கு செப்பரேட்டாக ஒரு வீடியோ மேக் பண்ணலாம். நெக்ஸ்ட், இப்போ இந்த பர்ஃபார்மன்ஸ் பேஸ் பண்ணி நான் இந்த ஷார்ட்ன்ற மெத்தட் வந்து ஒரு நார்மல் ஸ்மால் அரேக்கு யூஸ் பண்ணிக்கலாம். பேரலல் ஷார்ட்ன்றது உங்களுக்கு வந்து இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 100 வேல்யூஸ் இருக்கு, 200 வேல்யூஸ் இருக்குன்னா அப்போ நீங்க வந்து பேரலல் ஷார்ட்ன்றதை யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து இது வந்து ஜாவா 1.2ல இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஷார்ட்ன்ற மெத்தட் பேரலல் ஷார்ட் வந்து ஜாவா 8ல தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஸ்டெபிலிட்டி ரெண்டுத்துக்கும் எப்படி இருக்கும்னா இந்த ஷார்ட்ன்றது தான் மோஸ்ட் ஸ்டெபிலிட்டி. ஏன்னா சிங்கிள் த்ரெட்டட் அப்படின்னும் போது எந்த ஒரு டைம்லையுமே இதுல வந்து ப்ராப்ளம்ஸ் வராது. அதாவது வேல்யூஸ் ப்ராப்பரா ஷார்ட் ஆகல அப்படின்ற ப்ராப்ளம் வராது. ஆனா இதுல வந்து ஒன்ஸ் இன் மில்லியன் டைம் இதுல ப்ராப்ளம் வரலாம். ஏன்னா இது வந்து மல்டிபிள் த்ரெட்னும் போது எல்லா வேல்யூவும் கம்பைன் பண்ணி தான் ஃபைனல் அவுட்புட் நமக்கு ஜென்ரேட் ஆகும். அந்த டைம்ல ஒன்ஸ் இன் மில்லியன்ஸ் அந்த டைம் வந்து உங்களுக்கு இதுல ப்ராப்ளம் வரலாம். அதனால தான் மேபி அன்ஸ்டேபிள் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. இது வந்து ரெண்டுத்துக்கு இருக்கிறதுக்கான டிஃபரன்ஸ். இப்போ இதை யூஸ் பண்றதுக்கான யூஸ் கேசஸ் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். இதுக்கான யூஸ் கேசஸ் வந்து எக்ஸாம்பிள் லார்ஜ் டேட்டா செட்டுக்கு வந்து இது ரொம்ப நல்லா யூஸ்ஃபுல் இருக்கும், எஃபிஷியண்டா உங்களுக்கு ப்ராசஸ் பண்ணும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சயின்டிபிக் கம்ப்யூட்டேஷன், அதாவது சார்ட்டிங் நியூமரிக் அரேஸ் இன் சிமுலேஷன் ஆர் டேட்டா அனாலிசிஸ். இந்த ஃபார்மேட்ல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இது பண்ணும். ஓகே, சிமுலேஷன்னா என்ன? இப்போ நம்ம சிமுலேஷன் நமக்கு ஆல்ரெடி தெரியும். அதாவது ஒரு கேம்ல வருது இல்லையா, அதுதான் சிமுலேஷன். அது ஏன் அது கேம் சிமுலேஷன் அப்படின்னு சொல்றோம்? இந்த சிமுலேஷன் வேர்டு நம்ம ஏன் இந்த பேரலல் சார்ட்ல யூஸ் பண்றோம் அப்படின்னா, இப்போ ஒரு கேம்னா என்ன, மல்டி பிளேயர்ஸ் பிளே பண்ற கேம்ஸ் இருக்கு, அதாவது சிமுலேஷன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதே மாதிரி இப்போ சிங்கிள் பிளேயர் பிளே பண்ற கேமா இருந்தாலும் இப்போ அந்த பிளேயர் மூவ் பண்ண அடுத்து வர கிராஃபிக்ஸ் வந்து சைமல்டேனியஸா வந்துகிட்டே இருக்கும். அதாவது ஸ்டாப் பண்ணிட்டு மொத்தமா லோட் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு காமிக்காது. அதாவது ஒரு பிளாங்க் ஒயிட் ஸ்பேஸ் போன்லயோ சிஸ்டம்லயோ வந்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து மொத்தமா ஒரே டைம்ல வராது. நீங்க மூவ் ஆக பக்கத்துல இருக்கிற ஆப்ஜெக்ட்ஸ் வந்து உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டே வரும். அதுதான் சிமுலேஷன், அதுதான் பேரலல். அதுக்கு பேர் தான் பேரலல் ப்ராசஸிங். அதாவது மொத்தம் லோட் ஆகிற வெயிட் பண்ண வைக்காம எது லோட் ஆச்சோ அதை வந்து டிஸ்பிளே பண்ணுவாங்க. இப்போ அடுத்து லோட் ஆயிட்டு இருக்குன்னா இதை டிஸ்பிளே பண்ணிட்டு அதே சைமல்டேனியஸா அது நடக்கும். அதான் சிமுலேஷன் அப்படின்னு நம்ம சொல்றோம். அந்த ஒரு ப்ராசஸிங் இதுல இருக்கு.
நெக்ஸ்ட் பிக் டேட்டா ப்ராசஸிங். அந்த மாதிரி டைம்ல வந்து அதாவது parallel டாஸ்க் லைக் சார்ட்டிங், அப்புறம் அனாலிட்டிக்ஸ், அந்த ரிப்போர்ட் ஜெனரேஷன், இந்த மாதிரி டைம்ல வந்து இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் ரியல் டைம் அப்ளிகேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த சார்ட்டிங் ஸ்பீடு வந்து எப்பெல்லாம் நமக்கு கிரிட்டிக்கலா இருக்கு, இந்த ரேங்கிங் சிஸ்டம், லீட் ரிப்போர்ட்ஸ். ஸோ இல்லைனா வந்து இப்போ நம்ம ஒரு பெரிய டேட்டா செட்ஸ்ல எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ இன்ஸ்டாகிராம்ல போயிட்டு நம்ம ஒரு யூசரோட நேம் சர்ச் பண்றோம் அப்படின்னா அப்போ அந்த இடத்துல யோசிச்சு பாருங்க, மில்லியன்ஸ் ஆஃப் பில்லியன்ஸ் ஆஃப் டேட்டாஸ் இருக்கும் அதில், யூசர்ஸ் இருப்பாங்க. அதுல வந்து நமக்கு ஃபெச் பண்ணி எடுத்துட்டு வரதுக்கான ஸ்பீட் இல்லாமல் இந்த parallel சார்ட்டிங் இந்த மாதிரியான கான்செப்ட் தான் வந்து யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் அட்வான்டேஜஸ் நார்மலாக நம்ம முன்னாடியே இந்த கம்பேரிசன்ல பார்த்த மாதிரி தான், பர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். ரீசன் வந்து மல்டிபிள் சிபியூ கோர் அது எல்லாத்தையுமே யூட்டிலைஸ் பண்ணும். இப்போ இது சிங்கிள் த்ரெட்னும் போது இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து என்னோட சிஸ்டமோடது வந்து 4 கோர் இருக்கு அப்படின்னா அதுல வந்து இருக்கிற ஒரு கோரை தான் வந்து இந்த சார்ட்ன்ற மெத்தட் யூஸ் பண்ணும். இதுவே வந்துட்டு இந்த parallel சார்ட் யூஸ் பண்ண அப்படின்னா இது வந்து இந்த ஃபோரையுமே யூட்டிலைஸ் பண்ண ட்ரை பண்ணும். ஃபோர் இருக்கிறதுனால ஃபோருமே யூஸ் பண்ணணும்னு சொல்லிட முடியாது. நீங்க கொடுக்குற டேட்டா செட் அதோட சைஸை பொறுத்து தான் இது ஃபோரையுமே யூஸ் பண்ணும். அதாவது இது ஒன்று தான் யூஸ் பண்ணும், இது வந்து இது இருக்க ஃபோரையுமே யூட்டிலைஸ் பண்ணிக்கும். ஓகே, யூட்டிலைஸ் பண்ணும் அப்படின்ற மேண்டேட்டரி கிடையாது. ஓகே. நெக்ஸ்ட் ஆட்டோமேட்டிக் பேரலைசேஷன். டெவலப்பர் டோன்ட் நீட் டு மேனுவலி கிரியேட் த்ரெட். நம்ம மேனுவலா ஒரு த்ரெட்டை கிரியேட் பண்ண தேவைன்னா அதே வந்து ப்ராசஸ் பண்ணும். நெக்ஸ்ட் வந்து சிம்பிள் ஏபிஐ. இது வந்து எப்படி அரே டாட் சார்ட் சிமிலர் டு அரே டாட் சார்ட் தான். ஓகே, அதே மாதிரி தான் அரே டாட் பேரலல் சார்ட் நம்ம யூஸ் பண்ணுறோம். லிமிடேஷன்ஸ் என்னன்னா பெஸ்ட் ஃபார் லார்ஜ் அரே. அதே மாதிரி இது லார்ஜ் அரே அப்படின்னு அதை ப்ராசஸ் பண்றதுனால ஓவர்ஹெட் ஆஃப் பேரலலிசம் ஸ்லோ டவுன் த ஸ்மால் அரேஸ். இப்போ நம்ம ஸ்மால் அரே வந்து யூஸ் பண்றோம்னா அந்த டைம்ல உங்களுக்கு வந்து அவுட்புட் வருது ஸ்லோவா இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு 10 வேல்யூஸ் இருக்கிற ஒரு அரேவை நான் ஸ்டார்ட் பண்றதுக்கு பேரலல் யூஸ் பண்றதை விட இந்த நார்மல் சார்ட் யூஸ் பண்றது தான் பெட்டர். ஏன்னா இதுக்கான பர்பஸ் இது பேரலல் சார்ட்டிங் பண்ணும் ஸ்பீடா இருக்கும்ன்றதுனால எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணுன்றது மீனிங் கிடையாது. ஒரு பிலோ 100 அந்த மாதிரி இருக்கிற வேல்யூ அரே நம்ம டேட்டா இருக்கிற இடத்துல நம்ம சார்ட்டே யூஸ் பண்ணலாம். அதுதான் அந்த இடத்துல நமக்கு ஸ்பீடா இருக்கும். ஓகே, அதனால இது இருக்கே அப்படின்றதுக்காக யூஸ் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட் அன்ஸ்டேபிளா ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான் இன்க்ரீஸ்டு மெமரி யூஸ். ஏன்னா இன்க்ரீஸ் மெமரி யூஸ் போது மல்டிபிள் த்ரெட் வந்து ப்ராசஸ் ஆகுது, மல்டிபிள் கோர்ஸ் யூட்டிலைஸ் ஆகுது, ஒரு கோருக்கும் சம் எக்ஸ்ட்ரா மெமரி தேவைப்படும். அதனால தான் இது இந்த இன்க்ரீஸ்டு மெமரி யூஸ்ன்ற பாயிண்ட். ஸோ இதுதான் கைஸ் பேரல் ஸ்டார்ட்ன்றது உங்களுக்கு என்ன, அதில் என்னென்ன அட்வான்டேஜஸ் இருக்கு, டிஸ்அட்வான்டேஜ் என்ன, லிமிடேஷன்ஸ் என்ன, அது வந்து பேரலாக ப்ராசஸ் பண்ணுன்றதுனால நம்ம திரும்ப திரும்ப யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லைன்றதை பார்த்துட்டோம். இப்போ சின்னதாக இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். ஸோ இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு அரே கிரியேட் பண்ணுறேன். இன்ட் ஒரு நம்பர் அரே வந்து நான் கிரியேட் பண்ணுறேன். 10, 50, 34, 76, 89. ஓகே, இதே டைமில் ஒரு ஸ்ட்ரிங் அரேவும் நான் கிரியேட் பண்ணுறேன். ராம், அசோக், அபிலேஷ், சந்தோஷ். ஓகே, ஸோ இப்போ இதை நம்ம எப்படி யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஒன்றுமே இல்லை, சிம்பிளாக அரேஸ் டாட் சார்ட் அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னாலே போதும். ஃபர்ஸ்ட் இந்த அரேஸை வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், அதாவது இம்போர்ட் பண்ணணும். சாரி, இந்த இம்போர்ட் வந்து ஜாவா டாட் யூட்டில் அப்படின்ற இந்த பேக்கேஜ்லேருந்து இம்போர்ட் பண்ணிக்கணும். இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிற சார்ட்ன்ற மெத்தடை நம்ம டாட் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த அரேஸில் இருக்கிற இந்த சார்ட்ன்ற மெத்தட் வந்து ஒரு ஸ்டாட்டிக் மெத்தட். சாரி, இது வந்து ஒரு நம்ம வந்து அதோட ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி யூஸ் பண்ணோம் அப்படின்றது தேவையில்ல. ஜஸ்ட் நீங்கள் வந்துட்டு டாட் கொடுத்துட்டு சார்ட்னு கொடுத்தாலே உங்களுக்கு அதில் வந்துடும். ஸோ இப்போ இதில் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த நம்பர் அரேவை வந்து நம்ம பிரிண்ட் பண்ணி யூஸ் பண்ணி பார்க்க போகிறோம். ஓகே, சிஸ் அவுட் நம். இப்போ இதை எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஓகே, ஒரு ஸ்பேஸ் கொடுத்துக்கலாம், நியூ லைன் வேண்டாம்.
ஓகே, இதில் வந்து ஒர்க் ஆகலை. ஆச்சு. ஓகே, இந்த ஷார்ட்ன்ற மெத்தட் வந்துட்டு வாய்ட் ரிட்டர்ன் பண்ணுது. டைப் இல்லையே, அப்போ ஒர்க் ஆகணும்ல. ஓகே, ஆக்சுவலாக ஷார்ட் ஆயிடுச்சு கைஸ், நான் தான் ஷார்ட் ஆகலன்னு வச்சுட்டு இருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 10, 50, 34, 76 என்ன ஆர்டரில் கொடுத்துருக்கோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது ஆர்டர் ஆகுது. இது நார்மல் ஷார்ட் யூஸ் பண்ணியிருக்கோம். இதை நம்ம பேரலல் ஷார்ட் யூஸ் பண்ணாலே நமக்கு வந்துட்டு இதே சேம் அவுட்புட் தான் உங்களுக்கு வந்துட்டு வரும். ஓகே, ஸோ ஆனால் உங்களுக்கு வந்துட்டு அதை அதோட ப்ராசஸ் டிஃப்ரென்ஸ் பார்த்தோம் இல்லையா, அதுதான் இப்போ டிஃபர் ஆகும். இப்போ இதே வந்து நான் வந்து எனக்கு வந்துட்டு இல்லை, நான் இன்னைக்கு ஒரு என்டையர் அரே வந்து ஷார்ட் ஆக தேவையில்ல, எனக்கு பர்டிகுலர் லொக்கேஷன் மட்டும் ஷார்ட் ஆனால் போதும் அப்படின்னா அதையும் நம்ம பண்ணிக்கலாம். ஓகே, இந்த இடத்துல வேற நேம் கொடுத்துக்கணும். இப்போ வந்து கமருதீன். ஓகேங்களா, ஸோ இப்போ இது எடுத்துருவோம். ஸோ இப்போ என்ன பண்ணலாம்னா இந்த இடத்துல வந்துட்டு நீங்கள் ஸ்டார்ட் அண்ட் எண்ட் இண்டெக்ஸ் கொடுத்துக்கலாம். ஓகே, இப்போ நான் ஸ்டார்ட் வந்து 1ன்னும் எண்ட் இண்டெக்ஸ் வந்துட்டு என்ன கொடுக்கலாம். ஓகே, இது என்ன 0, 1, 2, 3. ஓகே, ஸோ 3 கொடுக்குறேன். ஸோ அப்போ இந்த நேமை வந்துட்டு நம்ம இங்கே போடணும், இந்த நேம் வந்துட்டு முன்னாடி போடணும். ஏன்னா வந்துட்டு ஆல்பபெட்டிக் ஆர்டரில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஸ்ஸுக்கு அப்போ கேக்கு அப்புறம் தான் எஸ் வரும். ஸோ இப்போ எக்ஸிக்யூட் பண்ணோம் அப்படின்னா அவுட்புட் எதுவுமே வராது, ஆனால் நம்ம பிரிண்ட் பண்ணல. ரேஸ் டாட் டு ஸ்ட்ரிங்கில் அந்த நேம்ஸ் அப்படின்றது நம்ம பாஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ இங்கேயும் வந்துட்டு நேம்னு நம்ம மாற்றணும். நேம்ஸ் இப்போ எக்ஸிக்யூட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு இப்போ இந்த இடத்துல ராமன்றது ஆகலை. ஸோ இப்போ இந்த அசோக்ன்றது இங்கே வந்துருக்கு, செகண்ட் லொக்கேஷன்லேயே இருக்குது. சந்தோஷ்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகல. ஆமாம், ஸ்டார்ட் ஆகலை. அப்போ என்ன வந்திருக்கணும், கே வந்து முன்னாடி வந்திருக்கணும். கரெக்டா, ஸோ கே வந்து முன்னாடி வரல. சரியோட பேரலல் ஷார்ட் தான் நான் கொடுத்துருக்கோம். ஓகே, மேபி நம்ம இந்த ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணணும் ட்ரெடிஷ்னல் ஃபார்மேட்லேயே பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். ஸோ நேம் ஓகே, அசோக் குமார் கமருதீன், அதுக்கப்புறம் சந்தோஷம் வந்துருக்கணும். ஏன் வரல? ஓகே, ஸோ ஐ திங்க் வந்துட்டு நம்ம இண்டெக்ஸ் தப்பு பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன். ஸோ 0, 1, 2, 3 என்ன பண்ணலாம், 2ன்னு கொடுத்து பார்ப்போம். இல்லைன்னா 0, 2ன்னு கொடுப்போம். ஓகே, இப்போ சேஞ்ச் ஆயிருக்கு. ஓகே, என்ன பிரச்சனைனா எண்ட் இண்டெக்ஸ் வந்து எக்ஸ்க்ளூசிவ். ஸோ அதனால் நம்ம 3 இதோட லாஸ்ட் இண்டெக்ஸ் கொடுக்கும்போது நமக்கு ப்ராப்ளம் வருது. அதனால் அதுக்கு முன்னாடி இண்டெக்ஸ் கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ ரியல் டைம்லேயே நான் ஒரு மிஸ்டேக் பண்ணி எப்படி இது யூஸ் பண்ணக்கூடாதுன்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிட்டேன், அதுலேயே வந்துடுச்சு. ஓகே, ஸோ இப்படி தான் கழிச்சு நம்ம பேரலல் யூஸ் பண்ணோம். இதில் அடிஷ்னலாக நம்ம மிஸ் பண்ணது வந்து என்ன அப்படின்னா நம்ம எண்ட் இண்டெக்ஸை கொடுக்கக்கூடாது. ஓகே, ஸோ அதாவது ஒரு அரேவோட எண்ட் இண்டெக்ஸ் நம்ம கொடுக்கக்கூடாது. ஷுட் நாட் பாஸ் த எண்ட் இண்டெக்ஸ் as a parameter in the slicing process. ஓகே, ஸ்லைஸ் பண்ணுறோம் இல்லையா, அதை டிவைட் பண்ணுறோம்ல, செப்பரேட் பண்ணுறது தான் ஸ்லைசிங். அந்த ப்ராசஸ் அப்போ நம்ம எண்ட் இண்டெக்ஸ் கொடுக்கக்கூடாது. ஓகே, ஸோ அப்படி கொடுக்காம இருக்கும்போது நமக்கு இது ப்ராப்பராக ஒர்க் ஆகுது. ஸோ அசோக்ன்ற ஏன்றதுனால ஃபர்ஸ்ட்ல வந்துடுச்சு, ராம் வந்து செகண்டாக போயிடுச்சு. இந்த சந்தோஷை வந்து அதை எடுத்துக்கல, ஈவன் தோ இது வந்து செகண்ட் இண்டெக்ஸ் 0, 1, 2. ஸோ 2ன்றது எக்ஸ்க்ளூசிவ்ன்றதுனால அதை எடுத்துக்கல. ஓகே, ஸோ இப்படி தான் இது ஒர்க் ஆகுது. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். ஸோ புரியலன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க, எந்த பார்ட் உங்களுக்கு புரியல அப்படின்னு சொல்லிட்டு. புரிஞ்சிருந்தா அந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு எங்கள் இன்டர்வியூ ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்க உங்கள் ஃப்ரெண்டுக்கோ, இல்லை ஆல்ரெடி ஜாவா 7 இல்லை 6ல ஒர்க் பண்ணிட்டு இருக்க உங்கள் ஃப்ரெண்டுக்கு வந்துட்டு இதை சென்ட் பண்ணி
ஸோ அவங்க நாலேஜ் கெயின் பண்ணுறதுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணலாம். ஓகே, ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ கைஸ். மறக்காம டெலிகிராம் சேனலில் வந்து செக் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.